The charge flowing through a resistor R varies with time as charge flow ஆகுது resistance T in time, where A and B are positive. The total heat produced. General formula for heat is I squared RT. இதுல நமக்கு current charge தான் current கண்டுபிடிச்சிடலாம். dq by dt. அப்ப first differentiation, T is a variable, A minus 2BT is current. நல்ல கவனிக்கணும், இந்த இடத்துல ஹீட் தான் கேட்டிருக்கு, in terms T இல்ல. இதான் T இருக்கா? T இல்ல. That means Tக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். சொல்லி டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனால் டீன்ற டேர்மே இல்லை. அப்போ நம்ம என்ன எடுக்கலாம், டைமை வேரியபிள் ஆக்கிடுறோம் இங்க, ஏன்னா இது வேரியபிளா தான் கொடுத்துருக்கு. அப்போ when t equal to 0, t 0 இருந்தா ஜென்ரலா கரண்ட் will be 0. ஜென்ரல் டைம் 0வா இருந்தா கரண்ட் 0. ஒரு நம்ம இந்த ஃபார்முலால போட்டா ஏன் வருது, A is not a current, constant. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு இடத்துல டைம் ஃப்ளோ இல்லைன்னா கரண்ட் ஃப்ளோ இஸ் 0. அடுத்தது, அப்போ இன் டைம் t செகண்ட் வாட் ஹேப்பன் டு த கரண்ட்? t போட்டேன்னா I இருக்க இடத்துல 0 போட்டு 0 ஈக்குவல் டு A மைனஸ் 2BT. அப்போ 2BT ஈக்குவல் டு கரெக்டானா A, but T will be equal to A by 2B. இதுதான் டைம். நம்ம டெரைவ் பண்ண வேண்டியது that total heat produced I squared R into dt. Time vary from 0 to T. I value நமக்கு தெரியும். இதுதான் I value, A minus 2BT the whole square into R into dt. Limit 0 to T. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோமா? A plus B. R is constant, வெளியே எடுத்துடலாம். இன்டகிரேஷனுக்குள்ள 0 to T, இது A squared plus A plus B, A minus B the whole square, 4 B squared T squared minus 2A, அப்போ 2B, 2 into 2, 4B T into dt. இதுக்கு அடுத்த ஸ்டெப், உனக்கு இந்த ஹீட் என்ன ஃபார்முலா வருது, R into integration of 0 to T, 0 to T seconds, A squared plus 4B squared T squared minus 2 into 2, 4 ABT. இதை இன்டகிரேட் பண்ற போறோம் with respect to time. அப்போ இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணேன்னா R constant, A squared is a constant, A squared D plus 4B squared constant, B squared into T squared integrate பண்ணா T cube by 3 integrate பண்ணா minus 4AB constant, இதை integrate பண்ணா T squared by 2. இப்போ integrate பண்ணியாச்சு, நம்ம லிமிட் போடணும். முத T உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி, T வேல்யூ A by 2 by நமக்கு தெரிஞ்சிச்சுல, T வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும், ஆர் நீ இன்டகிரேட் பண்ணிட்டு கூட போடலாம். இன்டகிரேட் பண்ணி போட்டுருவோமா? இப்போ T போட்டேன்னா 0 போட்டா இந்த டேர்ம் எல்லாம் 0, T போட்டா இது மட்டும் இருக்கும். R into A squared T, T இருக்கிறதுல A by 2B போட்டுடலாமா? plus 4B squared T இருக்கிற இடத்துல T cube, A cube by
8b cube சரிதானா கியூப் பண்ணிட்டோம் by 3 மைனஸ் இந்த டேர்ம் மைனஸ் 4ab by 2 into t squared a squared by 4b squared. இதுல காமனா என்ன எடுக்கலாம்னு பார்ப்போம். இதுல a cube b, இதுல b cube b squared cancel ஆகி ஒரு b, இதுல a cube ஒரு b cancel ஆயிடுச்சு. அப்ப காமனா நம்ம எடுக்கிறது a cube by bன்ற டேர்ம் எல்லாத்துலயும் காமனா இருக்கு. கரெக்ட் தானா? a cube by b into r. அப்போ இதுல a cube by b போயிடுச்சுன்னா 1/2. இதுல a cube by b போயிடுச்சுன்னா இது 2 கேன்சல் ஆச்சு பிளஸ் 1/6. இதுலயும் a cube by b போயிடுச்சுன்னா 4 கேன்சல் ஆயிடுச்சு மைனஸ் 1/2 தானா பிளஸ் 1/2 மைனஸ் 1/2 கேன்சல் ஆயிடுச்சு. அதுதான் ஃபைனல் ஸ்டெப். heat energy developed which is equal to r a cube by 6b. இதான் ஆன்சர். இதான் heat energy developed in the wire. So answer is option r a cube by 6b, r a cube by 6b. C is the correct answer. நல்ல புரிஞ்சு போட வேண்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு நல்ல கொஸ்டின்.